அன்னோன் கன்மேன் போன வாரம் பாகிஸ்தானில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரைக்கை செஞ்சுருக்காங்க. பாகிஸ்தான்லேருந்து செயல்படுற ஒரு பயங்கரவாத அமைப்போட முக்கிய தலைவர்களில் ஒருத்தரான அபு கத்தல் சிந்தியை பாகிஸ்தானுடைய ஜீலம் ஏரியாவில் வச்சு இந்த அன்னோன் கன்மேன் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் உள்ள கோட்லி அப்படிங்கிற மாவட்டத்தில் பயங்கரவாதிகளோட ஒரு லான்ச் பேட் இருக்குது. இந்த லான்ச் பேட்லேருந்து வர பயங்கரவாதிகள் காஷ்மீரோட பூஞ்ச் அண்ட் ரஜோரி செக்டரில் பல பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தினாங்க. கோட்லி மாவட்டத்தில் உள்ள இந்த லான்ச் பேடோடைய கமாண்டர் தான் இப்போது அன்னோன் கன்மேனால் எலிமினேட் செய்யப்பட்ட அபு கத்தல் சிந்தி. பயங்கரவாதிகளை பூஞ்ச் அண்ட் ரஜோரி செக்டரில் ஊடுருவ வைக்கிறது, ட்ரோன்ஸ் மூலமாக ஆயுதங்களை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறத மேற்பார்வை பார்க்கறது, பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தானில் இருக்கிற அவங்களுடைய ஹேண்ட்லர்ஸ்க்கும் இடையில லிங்காக செயல்படுறதுன்னு பயங்கரவாத அமைப்போட முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களில் ஒருத்தராக இருந்திருக்காரு அபு கத்தல் சிந்தி. இது மட்டும் இல்லாமல் இவரோட ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர் நெட்வொர்க் மூலமாக பூஞ்ச் அண்ட் ரஜோரியில் பயங்கரவாதத்தை மறுபடியும் ரிவைவ் பண்ண இவர் முயற்சி பண்ணினதாகவும் சொல்லப்படுது. இந்தியாவோட என்ஐஏ பல கேசஸில் சிந்தி மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 2023 ரஜோரி மாவட்டத்தில் உள்ள தாங்கிரி அப்படிங்கிற கிராமத்தில் 7 பொதுமக்கள் கொல்லப்பட்டது. 2023 9 பேராஎஸ்எஃப் வீரர்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல், 2024 9 பொதுமக்கள் கொல்லப்பட்ட ரேசி பஸ் தாக்குதல்னு பல முக்கியமான கேசஸில் சிந்திக்கு தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலைமையில் பாகிஸ்தானோட ஜீலம் ஏரியாவில் அவருடைய பாடி கார்டோட காரில் பயணிச்சுக்கிட்டு இருந்தார் சிந்தி. அப்போது எங்கேருந்தோ மோட்டர் பைக்கில் வந்த அன்னோன் கன்மேன் சிந்தியையும் அவருடைய பாடி கார்டையும் சுட்டு எலிமினேட் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானில் இருந்தபடி இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுற நபர்களை இந்த அன்னோன் கன்மேன் எலிமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி அன்னோன் கன்மேனால் எலிமினேட் செய்யப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டில் இப்போது சிந்தியும் சேர்ந்திருக்காரு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸை ஓவர்டேக் பண்ணுற விதமாக சைனா கிட்டேருந்து 5th ஜென்ரேஷன் போர் விமானங்களை வாங்க முடிவு பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான். சைனாவுடைய 5th ஜென்ரேஷன் போர் விமானமான J-35 விமானத்தை தான் பாகிஸ்தான் வாங்க போகிறாங்க. இந்த விமானத்தை இயக்கிறதுக்காக பாகிஸ்தான் பைலட்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலைமையில் இந்த விமானத்தை பாகிஸ்தான் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த விமானத்தோட முக்கியமான சென்சிட்டிவான சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போது லீக் ஆகியிருக்கு. இந்த டேட்டா லீக்கை பற்றி சைனாவுடைய உளவு அமைப்பான மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் செக்யூரிட்டி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் செக்யூரிட்டியின் படி லியூ அப்படிங்கிற நபர் தான் இந்த டேட்டா லீக்குக்கு காரணம். லியூ அப்படிங்கிற இந்த நபர் சைனாவில் உள்ள ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த நிலைமையில் ப்ரமோஷன் கிடைக்கலங்கிற கோவத்தில் இருந்த லியூ அவருடைய இன்ஸ்டிடியூட்டில் இருந்த பல சீக்ரெட்டான டாக்குமெண்ட்ஸை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாளில் இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போயிட்டாரு லியூ. வேற ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ லியூவை ஒரு உளவு அமைப்பு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த உளவு அமைப்புக்கிட்ட அவர்கிட்ட இருந்த எல்லா சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸையும் நல்ல விலைக்கு விற்றுருக்காரு லியூ. இது தெரிஞ்சதும் லியூவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சைனா. லியூ அப்படிங்கிற இந்த நபர் லீக் பண்ணின சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸில் பெரும்பாலான இன்ஃபர்மேஷன் FC-31 விமானங்களை பற்றினது. இந்த FC-31 விமானத்துடைய டெக்னாலஜி ரொம்பவே சென்சிட்டிவ் அண்ட் கான்ஃபிடென்ஷியலாக பார்க்கப்படுது. இந்த FC-31 விமானத்துடைய டெக்னாலஜி அடிப்படையாக வச்சு தான் J-35 விமானங்கள் உருவாக்கப்படுது. இந்த சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணின லியூவை சைனா எக்ஸிக்யூட் பண்ண போகிறதா சொல்லப்படுது. லியூ இந்த சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை எந்த நாட்டோட உளவு அமைப்புக்கிட்ட விற்றாரு அப்படிங்கிறது எங்கேயும் சொல்லப்படலை. ஆனால் அந்த ஏஜென்சி USAவோட CIA-வாக இருக்கலான்னு கணிக்கப்படுது. இந்த டேட்டா லீக் சைனாவுக்கு மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கும் பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. ஏன்னா பாகிஸ்தான் தான் இந்த J-35 விமானத்துடைய ஃபர்ஸ்ட் கஸ்டமர். இப்போது லீக் ஆகியிருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் சீக்கிரமே இந்தியாவுக்கு கிடச்சிடும்னு சொல்லப்படுது. இந்த விமானம் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸில் சேர்றதுக்கு முன்னாடியே அந்த விமானத்தை பற்றின சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸை இந்தியா தெரிஞ்சுக்க போகிறது பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸோடைய ஃப்யூச்சர் பிளான்ஸுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. இந்தியாவுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸை அதிகப்படுத்துகிற விதமாக 20 மார்ச் அன்னைக்கு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இந்தியன் ஆர்மிக்காக சுமார் 307 ஏடாக்ஸை வாங்குறதுக்கான அப்ரூவலை கொடுத்துருக்காங்க. இந்த அப்ரூவல் கிடைச்சதன் மூலமாக 7000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த டீல் அடுத்த வாரத்தில் சைன் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா நம்பப்படுது. ஏடாக்ஸ் அப்படிங்கிறதுடைய விரிவாக்கம் அட்வான்ஸ்ட் டோட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம். இந்தியன் ஆர்மி பயன்படுத்திகிட்டு இருக்கிற 105mm கன்ஸையும் 130mm கன்ஸையும் ஒரு 155mm கன்னை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடிவு பண்ணி இந்த ஏடாக்ஸ் ப்ராஜெக்டை ஆரம்பித்தாங்க. 2013 இந்த ப்ராஜெக்ட் லான்ச் செய்யப்பட்டுச்சு. அரசாங்க நிறுவனமான DRDO கூட தனியார் நிறுவனங்களான பாரத் ஃபோர்ஜும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸும் இணைஞ்சு இந்த ஆர்ட்டிலரி சிஸ்டம்ஸை உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்டிருக்கிற இந்த கன் சிஸ்டமை பிளெயின்ஸ், டெசர்ட்ஸ், ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ்னு எல்லா இடத்துலையும் வச்சு கடுமையாக சோதிச்சிருக்காங்க. இந்த எல்லா சோதனைகளையும் இந்த கன் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுச்சு. இந்த நிலைமையில் ஆர்மியோட ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணினதுனாலையும் இன்னும் பல்வேறு காரணங்களாலையும் ஏற்பட்ட டிலேஸின் காரணமாக இந்த சிஸ்டமுடைய ப்ரொக்யூர்மெண்ட் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இந்த நிலைமையில் 2023 இந்த சிஸ்டம்கான அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி கிடச்சிது. இப்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கான கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த டீல் சைன் ஆன 24 மாதத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்டுடைய முதல் சிஸ்டம் டெலிவர் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த கன் சிஸ்டம் உலகத்தோட மிக சிறந்த ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம்ஸில் ஒன்றா இப்போ மாறி இருக்கு. 52 கேலிபர் பேரல் உள்ள இந்த கன் சிஸ்டமால் 48 கிலோமீட்டர் ரேஞ்சை கவர் பண்ண முடியும். அதிக ரேஞ்ச் உள்ள இந்த கன் சிஸ்டமால் எதிரி எல்லைக்குள்ளே ஆழமாக போய் தாக்க முடியும். LAC மற்றும் LOCயில் ரொம்பவே ரகடான டெரைன்ஸ் இருக்குது. இந்த பகுதியில் இது மாதிரி லாங் ரேஞ்ச் உள்ள கன்ஸ் இந்தியன் ஆர்மிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ட்ரெடிஷ்னலான டோட் ஆர்ட்டிலரி கன்ஸ் மேனுவல் ஆப்ரேஷனை தான் பெரிய அளவுக்கு நம்பியிருக்கும். ஆனால் ஏடாக்ஸ் லோடிங், எய்மிங் அண்ட் ஃபயரிங்க்கு ஆல் எலக்ட்ரிக் டிரைவ் சிஸ்டமை பயன்படுத்துது. இது இந்த ஏடாக்ஸுக்கு ரேப்பிடாக ஃபயர் பண்ணுற எபிலிட்டியை கொடுக்குது. இந்த ஏடாக்ஸால் ஒரு நிமிஷத்தில் 5 ரவுண்ட்ஸை ஃபயர் பண்ண முடியும், 2.5 நிமிஷத்தில் 10 ரவுண்ட்ஸை ஃபயர் பண்ண முடியும், 1 மணி நேரத்தில் 60 ரவுண்ட்ஸை ஃபயர் பண்ண முடியும். இப்போ அப்ரூவல் கிடச்சிருக்கிற 307 ஏடாக்ஸ் வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இந்தியன் ஆர்மிக்கு 1580 அட்வான்ஸ்டான கன்ஸ் தேவைப்படுது. அதனால ஃபியூச்சரில் இன்னும் அதிக அளவில் ஏடாக்ஸை இந்தியன் ஆர்மி வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்தியன் ஆர்மி இந்த ஏடாக்ஸை வாங்குறதுக்கு முன்னாடியே அர்மேனியா ஏடாக்ஸை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 2023 கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம்ஸ் கிட்ட இருந்து 6 ஏடாக்ஸை அர்மேனியன் கிரவுண்ட் ஃபோர்ஸ் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எதிர்பார்த்ததை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினதுனால இன்னும் 84 ஏடாக்ஸை வாங்க அர்மேனியா விருப்பப்படுறாங்க. சைனீஸ் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் கம்பெனியான செங்டு ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் அவங்களுடைய அட்வான்ஸ்ட் 6th ஜென்ரேஷன் போர் விமானமான J-36 போர் விமானத்தோட செகண்ட் ஃப்ளைட் டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 6th ஜென்ரேஷன் போர் விமானத்துடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃப்ளைட்டை 2024 டிசம்பரில் நடத்தி உலகத்தையே ஆச்சரியத்துக்குள்ளாக்கினாங்க சைனா. சைனாவோட முக்கியமான J-20 மைட்டி டிராகன் விமானத்தை தயாரித்த செங்டு ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் தான் இந்த J-36 விமானத்தையும் தயாரிக்கிறாங்க. இந்த J-36 விமானத்தை மற்ற விமானங்கள்லேருந்து வேறுபடுத்தி காட்டுறது இதோடைய டிசைன். டெல்டா விங் டெய்ல்லெஸ் ஏர்கிராஃப்டான J-36 விமானத்தை 3 இன்ஜின்ஸ் பவர் பண்ணுது. மாடர்ன் ஏர்கிராஃப்ட்ஸில் இது ரொம்பவே அன்காமனான ஒன்று. ஹை ஸ்டெல்த்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த விமானம் இது மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்கிறதா நம்பப்படுது. இதில் உள்ள 3 இன்ஜின் சிஸ்டம் அதிக எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணும். இது இந்த விமானத்தோட அட்வான்ஸ்டான சிஸ்டம்ஸுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை ப்ரொவைட் பண்ணும். இந்த விமானத்தோட பெரிய பாடி இந்த விமானத்தால் அதிக ஃபியூவலையும் அதிக வெப்பன்ஸையும் கேரி பண்ண முடியும் அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணுது. இது மூலமாக இந்த விமானத்துக்கு அதிக ரேஞ்சும் அதிக காம்பேட் பவரும் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் கணிக்கிறாங்க. 6th ஜென்ரேஷனை சேர்ந்த போர் விமானங்களுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரியல. ஆனால் ஆன்லைனில் 6th ஜென்ரேஷன் போர் விமானங்களுக்கு இருக்கிறதா சில கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லப்படுது. எக்ஸ்ட்ரீம் அட்வான்ஸ்ட் ஸ்டெல்த், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மற்ற விமானங்கள் மற்றும் ட்ரோன்ஸ் கூட இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிற திறன், டைரக்ட் எனர்ஜி வெப்பன், ஆப்ஷனல் மேனிங் சிஸ்டம், இது எல்லாம் தான் 6th ஜென்ரேஷன் போர் விமானங்களுக்கு இருக்கிறதா சொல்லப்படுற சில கேரக்டரிஸ்டிக்ஸ். 6th ஜென்ரேஷன் போர் விமானத்தை யார் முதல்ல உருவாக்குறதுன்னு உலக அளவில் ஒரு பெரிய போட்டி நடக்குது. அமெரிக்கா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏர் டாமினன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற பேரில் 6th ஜென்ரேஷன் போர் விமானத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சில யூரோப்பியன் நேஷன்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரு 6th ஜென்ரேஷன் போர் விமானத்தை உருவாக்குற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. ஏதாவது ஒரு வெஸ்டர்ன் நேஷன் தான் முதல்ல 6th ஜென்ரேஷன் போர் விமானத்தோட ஃப்ளைட் டெஸ்ட்டை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் சைனா போன வருஷம் J-36 விமானத்தோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை செஞ்சு உலகத்தையே ஆச்சரியத்துக்குள்ளாக்கினாங்க. இந்த நிலைமையில தான் இப்போ இந்த J-36 உடைய செகண்ட் ஃப்ளைட் டெஸ்ட்டையும் சைனா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. அகமதாபாத் பேஸ்ட் ஸ்டார்ட் அப்பான கிரிட்பாட்ஸ் அவங்களால இந்தியாலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட ஜியூஸ் ஹிட்மேன் அப்படிங்கிற அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிளுடைய ட்ரையல்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஆள் இல்லாமல் இயங்குகிற ஒரு வாகனம். அதிக ஆபத்தான இடங்களில் சர்வைலன்ஸ், ரீகானிசன்ஸ், டைரக்ட் காம்பேட் உட்பட பல ஆபத்தான மிஷன்ஸை செய்கிற திறமை உள்ள அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள்ஸ் ஆபத்தான இடங்களில் ஆப்ரேட் பண்ணுற ஹியூமன் சோல்ஜர்ஸுக்கு ஏற்படுற ஆபத்தை பெரிய அளவுக்கு குறைக்கும். பேட்டில்ஃபீல்ட் ஆப்ரேஷன்ஸுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற ஜியூஸ் ஹிட்மேன் UGVக்கு அவுட்டோர் என்விரான்மெண்ட்ஸில் லெவல் 5 அட்டானமி இருக்குது. அதனால அவுட்டோர் என்விரான்மெண்ட்ஸில் இந்த UGVயால் சுதந்திரமாக நேவிகேட் அண்ட் ஆப்ரேட் பண்ண முடியும். ஜியூஸ் ஹிட்மேனில் கட்டான ரிமோட் கண்ட்ரோல்டு வெப்பன் ஸ்டேஷன் இருக்குது. இந்த வெப்பன் ஸ்டேஷன் இந்த UGVக்கு ஸ்டேஷனரியாக ஒரே இடத்துல இருக்கிற டார்கெட்ஸ், நகர்ந்துகிட்டு இருக்கிற டார்கெட்ஸ்னு எல்லா விதமான டார்கெட்ஸையும் ரியல் டைமில் ட்ராக் அண்ட் ஃபயர் பண்ணுற கேப்பபிலிட்டியை கொடுக்குது. இந்த ஜியூஸ் ஹிட்மேன் UGVயில் மீடியம் மிஷின் கன் இல்லைனா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸை பொருத்திக்கலாம். இது மூலமாக பல்வேறு காம்பேட் ரோல்ஸுக்கு இந்த UGVயை பயன்படுத்திக்க முடியும். ஜியூஸ் ஹிட்மேனால் 1000 to 1500 கிலோ எடையுள்ள பேலோட்ஸை சுமந்துக்கிட்டு போக முடியும். இதால் அதிகபட்சமாக 15 km/h ஸ்பீடில் பயணிக்க முடியும். இதோடைய ரேஞ்ச் 20 கிலோமீட்டர். இந்த UGVயை மேனுவல், ஆட்டோ, ஃபாலோமின்னு மொத்தம் 3 மோட்ஸில் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போது ட்ரையல்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற இந்த UGV இந்திய பாதுகாப்பு படைகளில் இணையுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மார்ச் 17 அன்னைக்கு குப்வாராவில் உள்ள குர்முர் ஃபாரஸ்ட்டில் பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் இருக்கிறதா இந்தியன் ஆர்மிக்கு சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் கிடச்சிது. இந்த இன்டெலிஜென்ஸின் அடிப்படையில் ஆப்ரேஷன் குர்முர் அப்படிங்கிற பேரில் இந்தியன் ஆர்மியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸும் ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷனை லான்ச் பண்ணினாங்க. குர்முர் ஃபாரஸ்ட்டில் தேடுதல் வேட்டை நடந்தப்போ சில சஸ்பீஷியஸான மூமெண்ட்ஸை நம்ம வீரர்கள் நோட் பண்ணினாங்க. அப்போது திடீர்னு பயங்கரவாதிகள் நம்ம வீரர்களை தாக்க ஆரம்பித்தாங்க.
உடனடியாக நம்ம வீரர்களும் பதில் தாக்குதல் நடத்தினாங்க. பயங்கரவாதிகளுக்கும் நம்ம ஃபோர்ஸஸுக்கும் நடுவில் நடந்த இந்த மோதலில் ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டார். அதே சமயம் நம்ம வீரர்கள் யாருக்கும் எதுவும் ஆகலை. இந்த ஆப்ரேஷன் குர்மூரில் ஒரு பயங்கரவாதியை எலிமினேட் பண்ணினதோட மட்டும் இல்லாமல் ஒரு AK ரைஃபிளையும் இந்தியன் ஆர்மி ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்கள்னாலையும் முக்கிய பயங்கரவாத அமைப்புடைய கமாண்டர் அன்னோன் கன்மேனால் கொல்லப்பட்டதுனாலையும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்தியா செக்யூரிட்டியை பலப்படுத்தி இருக்காங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.